ஊங்கிறது தேர்ட் பிளேஸ் த்ரூ த லைன் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எழுத போகிறேன். எனக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால அடுத்த வர ஸ்ட்ரோக்கு தான் எதில் இருக்கணும், எனக்கு த்ரூ த லைனில் இருக்கணும். அப்போது ஹூ டி இப்படி தான் போடுறேன். சரியா? இப்போ நம்ம என்ன படித்தோம், இதில் நான் இப்போ போடணும். ஆனால் நான் என்ன படித்தேன், அடுத்த வர ஸ்ட்ரோக்கில் தேர்ட் பிளேஸில் நான் போடணும். ஹூ இட்டு ப்ளஸ் இஇ தேர்ட் பிளேஸ். ஓகேவா? நம்ம இப்போ எப்படி படிப்போம், எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், புள்ளி வச்சு லெட்டரா வாசிங்க. இக்கு ஊ ஊ இட்டு இ டி குடி. ஓகேவா? இந்த லெசன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் எழுத புரியும். ஓகேவாமா? அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்டரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. 14ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஆ சிம்பிள் நம்ம இப்படி யூஸ் பண்ணோமாமா, ஆக்கும் ஆக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓக்கும் ஓக்கும் எப்படி இப்படி ஒரு மாதிரி ஆறு மாதிரி யூஸ் பண்ணோமா. ஓன்னு வந்தாலே நமக்கு எந்த பிளேஸ், செகண்ட் பிளேஸ். அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஏவும் ஏக்கும் என்ன படிச்சிருக்கோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஏயும் நமக்கு என்னன்னா செகண்ட் பிளேஸ். அடுத்து என்ன பண்ணோம், ஊ ஊ இப்படி படிச்சிருக்கோம், மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே. அப்போ அது என்னது நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ். அடுத்து வந்து ஈக்கு படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம், இப்படி இல்லைன்னா இப்படி. இதுவும் என்னதான் நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ். சரியா? இதெல்லாம் நம்ம முந்தின இந்த சிம்பிள்லாம் என்னது நம்ம படித்தது போன சாப்டரில். இப்போ ஏன் இதை எழுதி காட்டுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சிம்பிளில் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பபுளே படிச்சிருக்கோம். ஆன் வந்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஓன் வந்தால் செகண்ட் பிளேஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த திருப்பி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ஆல வந்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே எழுதிருங்க அப்படிங்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, லீன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க.